இப்ப அடுத்ததா வந்து மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? என்னை போன்ற உள்ளவர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தனக்கு விரையாதிபதி மருத்துவத்துடைய இடத்துக்கு போகுது. அப்போ தனக்கு மருத்துவ செலவுலையோ கடன் வாங்குறதுக்காகவோ பாதிக்கப்படக்கூடிய ராசியாக இருக்கும். தன்னை போல அப்படின்னு சொல்றது எதனால சொல்றேன் அப்படின்னா, நான் மகர ராசி தான், அதனால இந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரிதல் இருக்கும். பணம் காசு செலவாக போகுது, சுப விரயமா மாத்தினா நல்லது. அது போய் உட்கார்றதே எதிரியோட இடத்துல போய் உட்காரும் போது நான் எங்கேருந்து சுப விரயமா மாத்துறது, சுப விரயமா ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். அப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸை முன்னாடியே நம்ம ப்ரீ பிளான்டாக போட்டு வச்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸோ ஏதோ ஒன்று சடனாக ஏதோ ஒரு கவரேஜ் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசி இருக்குன்னா தாராளமாக போட்டு வச்சுக்கலாம், பயப்படாததுக்கு இல்லை. இதெல்லாம் நடந்துரும் அப்படி இல்லை, அதை இதன் மூலமாக சரி கட்டிக்கிற மாதிரி ஐயோ இந்த பாலிசி இதுக்கான பாலிசி தான் தெரிஞ்சே ஒருத்தன் போடும்போது ரைட்டு குடும்பமாவது சேஃப்டியாக இருக்கும்னு அந்த ஒரு எச்சரிக்கையின் அடிப்படையில் போடுறது. பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, ஏதோ ஒரு செலவு செய்ய போகிறீங்க, அதை இந்த மாதிரி செலவாக செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா படிப்பு செலவுக்காக, இல்லை உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார்களுக்காக அவங்க கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒன்று மாதம் உங்களால் கொடுக்க முடிஞ்ச தொகை அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம். சொல்லி கொடுத்த கடனுக்கு குரு நன்றியாக நீங்கள் இருந்துட்டு வரலாம். அவங்களுக்கு என்னென்ன உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்யலாம். அந்த விஷயங்கள்னால உங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொழில் ரீதியாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான ஒரு முன்னேற்றம் உண்டு. முன்னேற்றம் உண்டுன்னா எந்த விஷயத்தை எதிர்பார்க்குறாங்களோ அந்த விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக அது எப்படி நடக்கும் அப்படின்னா, நான் சொல்லி கொடுத்தேன் நீ உருப்பட மாட்ட அப்படின்னு யாராவது சொன்னால் கூட அவங்களே உங்களுக்கு சரி நல்லா செய் அப்படின்னு வாழ்த்தி அனுப்புறதுக்கான விஷயங்கள் நடக்கலாம். வாழ்த்தவே இல்லைனாலும் சரி செய் அப்படின்னாலும் சொல்லி உங்களுடைய ஏதோ ஒரு விஷயங்களை அனுப்பலாம். இவங்க தான் இடையூறாக இருப்பாங்கன்னு நினச்சிருக்கலாம், அந்த விஷயங்கள் கொஞ்சம் மாறி நல்லபடியாக நடக்கும். அடுத்ததாக என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த குரு 8ஆம் இடத்துல போய் உட்கார்றாருன்னு சொன்னோம். யாருக்கு? தனுசு ராசி. மகர ராசிக்கு எங்கே போய் உட்கார்றாருன்னா 7ஆம் இடத்துல உச்சத்தில் போய் உட்காரு. தன்னை விட சுப்பீரியரான ஒரு கேரக்டர் உள்ள ஒரு ஆள் மனைவியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தன்னை விட சுப்பீரியர், பயங்கரமான அதிபுத்திசாலி, நம்ம முட்டாள் அப்படின்னே நினச்சிக்கோங்க. ஆப்போசிட் ஜெண்டர் பயங்கரமாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வர்றதுக்கான காரணம். மனைவி எப்படி? பெண்ணா இருந்தா ரெண்டு பேருக்குமே ஆப்போசிட் ஜெண்டர் தன்னை விட உயர்ந்த ஜெண்டராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுல 90% வந்து பெண்களுக்கு கிடைக்கிற கணவர்கள் அதிகமாக நல்ல நிலைமையில இருக்கிற மாதிரியான கணவர்கள் கிடைப்பாங்க. இன்னைக்குதான் பெண்கள் வந்து மாச சம்பளமே 5 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் இந்த மாதிரி எல்லாம் தேடுற மகர ராசி பெண்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே அமையக்கூடிய ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கல்யாணம் கொஞ்சம் நல்லா கிராண்டான முறையில் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். கல்யாணத்துக்காக கடன்பட்டு என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு புலம்புற மாதிரி நல்லா சந்தோஷமா சீரும் சிறப்புமாக இந்த ராசிக்கு கல்யாணம் நடக்கும். இதுக்கு பிறகு இவங்க 8ஆம் இடத்துக்கு வரும்போது தன்னுடைய ராசியை பார்க்கறதுனால ஏதோ ஒரு வகையில தன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் முன்னேற்றத்தை நோக்கி போகும். மனைவியினால தன்னுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்காங்கிற தைரியத்துல ஒரு அடி எடுத்து முன்னாடி வைப்பீங்க. அந்த வாழ்க்கை குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கு. அதுக்கு அடுத்தது அதாவது நெக்ஸ்ட் இயர் வரப்போற குரு பயிற்சிக்கு அது ஒரு ட்ரையல் மாதிரி. ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்ததாக பார்க்குறோம் அப்படின்னா, அந்த குரு தன்னுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. தைரிய ஸ்தானத்தை பார்ப்பார். தைரிய ஸ்தானத்தில் யார் இருக்காருன்னா சனி ராகு இருக்கார். அவங்க 2 பேரும் போட்டு சுரட்டி எடுக்கிறாங்க. அந்த இடத்த குரு பார்க்குறாரு. அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது சனி ராகு சேர்க்கையை குரு பார்க்கறதுனால இவங்களுக்கு தைரியம் சார்ந்த விஷயங்கள்னால நடக்கக்கூடிய எல்லா முன்னேற்றமும் நல்லா இருக்கும். தொழிலில் பயங்கரமாக இவங்க வந்து முன்னேறுவதற்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்களுடைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள், கூட பிறந்தவங்க சார்ந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அவங்க ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டாலாவது அவங்களுக்கு இவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஏதோ சப்போர்ட்டிவாக இருக்காம்பா அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுற அளவுக்கு அண்ணன் தம்பியினுடைய உறவுகள் நல்லா இருக்கும். கண்டிப்பாக அவங்க கஷ்டப்படுவாங்க, பட் இவங்க இருக்கிறதுனால அவங்க கஷ்டம் பெருசாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு மகர ராசியினுடைய விஷயங்கள் நல்லா இருக்கு. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், அதாவது இளையவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறதுல பெரும் பங்கு செலவு செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இவர்களுக்கு வந்து அம்மா வழியோ இல்லை அப்பா வழியோ நிலம் சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா?
நிலம் பூமி சார்ந்த விஷயங்கள், பூமி சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு பிரச்சனை வரலாமான்னு கேட்குறீங்க. அது பூமி சார்ந்த விஷயங்கள்ல மட்டும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பூமிக்கு காரகனா இருக்கிறவர் செவ்வாய். செவ்வாய் வந்து மாசம் பெயர்ச்சி ஆகிற இடம். அது தனிப்பட்ட ஜாதகங்களையும் ஒப்பீடு பண்ணும்போது நமக்கு தெரியும். ஆனா இவங்களுக்கு பாதகாதிபதியாக செவ்வாயும் போறாரு. மகர ராசிக்கு பாதகத்தை செய்யக்கூடியதுல செவ்வாயும் இருக்காரு, சுகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல செவ்வாயும் இருக்காரு. பூமியினால அனுபவிக்கவும் அனுபவிப்பாங்க. இப்போ எப்படின்னா ரியல் எஸ்டேட்னு வச்சுக்கோங்க. இவங்க நிலத்தை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்றாங்களா? காசு வருதா? ஆனால் நிலத்தை இவங்க அனுபவிக்க முடியலையா? இவ்வளவுதான். இந்த மாதிரி ராசிக்காரர்கள் ரியல் எஸ்டேட் பண்றதுல வல்லமை வாய்ந்தவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது இல்லாத நிலத்துக்கு கொட்டாய் போட்டு அதை விற்க கூட முடியும், காசாக்கி சந்தோஷப்பட முடியும். ஆனா அது நம்மளோட வீடு கிடையாது, அவ்வளவுதான். இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில உள்ள ராசியாக இந்த ராசி இருக்கும். கண்டிப்பா. இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, மகர ராசியை பொறுத்தவரை எதிர்பாலினத்தின் மேல அதீத ஈடுபாடு உடைய ராசியாக இருக்கும். இது இல்லைன்னா த்ரிஷா, இல்லைன்னா திவ்யா, திவ்யா இல்லைன்னா நயன்தாராங்கிற அந்த ஸ்டேஜில் இருக்கும். கிஷோர் இல்லைன்னா ரமேஷ், ரமேஷ் இல்லைன்னா சுரேஷுங்கிற மாதிரியான பெண்களாகவும் இருக்கலாம். இவங்களுடைய எதிர்பாலின, அதாவது இவங்களுக்கு எப்படின்னா காதல் வாழ்க்கைங்கிறத சொல்றதை விட எதிர்பாலினத்தின் மேல இருக்கக்கூடிய கியூரியாசிட்டிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்ப நமக்கு யாரு சரியான ஆளு, அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, அது ஏஜ் கேட்டகரிலாம் பார்க்கவே பார்க்காது. இது ஜென்ரலா ஒரு பாயிண்டா தான் சொல்றேன். இந்த விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதா தனியாக அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறும். இவங்களுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் அவங்களுடைய உணர்வு ரீதியாக எப்படி இருக்காங்க, ஆப்போசிட் ஜெண்டர் நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பர்சனலா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அந்த விஷயங்கள்ல ஆணும் சரி பெண்ணும் சரி மகர ராசிக்காரர்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு மார்க் எவ்வளவு போடலாம்? இவங்களுக்கு மார்க் எவ்வளவு போடலாம்னா இவங்களுக்கு 68 வரைக்கும் போடலாம். 68 வரைக்கும் போடலாம். மருத்துவ செலவுல அடி வாங்குறாங்க, தொழிலில் நல்லா முன்னேறுறாங்க, இருக்கிற இடம் சொத்து சுகம் வண்டி வாகனம் வீடு கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. ஆனால் அடி வாங்குறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 68 நான் ரொம்ப என்னோட ராசிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன். 65 வச்சுக்கலாம் ஜென்ரலாக. ஏன்னா அது வந்து அடி வாங்குதுன்னு தெரியுது, அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஆனால் இருந்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. சில இடங்களுக்கு நல்லது செய்யுது, தன்னுடைய முயற்சி சார்ந்த விஷயங்களில் நல்லது செய்யுது, தன்னுடைய தைரியம் சார்ந்த விஷயங்களை கொடுக்குது. இந்த ராசியினுடைய விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. இப்போதைக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் ஏற்படும், தெளிவாகும். திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.